அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி அன்னம் அவர்கள் வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்க நமக்காக என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன மேம் சமையல்? இன்னைக்கு கேப்சிகம் புலவும் சோயா 65. சூப்பர். ஏன்னா இப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நமக்கு சூடா நல்லா டேஸ்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பா. எப்பவும் வைக்கிற ரசம் குழம்பு அப்படி எல்லாம் இல்லாம அதனால சிம்பிளாவும் இருக்கும், இது நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். ஓகே மேம். ஏன்னா குளிர்காலம் உங்களையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு போலயே. வாய்ஸ் தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு குரலை சரி பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மேம் செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் கேப்சிகம் புலவ் செய்யலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். ஓகே, ஊற வச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நெய், வேக வைக்கிறதுக்கே நெய் சேர்த்துக்கணும். ஆமா, ஏன்னா அந்த நெய் பிளேவர் அந்த ரைஸ்ல போட்டுருச்சு, அந்த ரைஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, பட்டை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஓகே, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்ப இந்த ரைஸ போட்டுக்கலாம். சரி, இது நெய்ல போடுறதுனால கொஞ்சம் உதிரியாவும் இருக்கும். சரிங்க. இதுக்கு 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு 2 கப்பு தண்ணி. ரைஸ பொறுத்து சில ரைஸ் 1.5 கப்லயும் வெந்துரும். அதனால அதை பார்த்து நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி வச்சுக்கலாம். ஓகே. சோ குக்கர்ல நெய் விட்டாங்க. நெய் விட்டு நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தாங்க. சோ அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு பாஸ்மதி அரிசி 1 கப் ஆட் பண்ணிருக்காங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்திருக்காங்க. இது எப்பவும் போல ஒரு 2 விசில் வேகட்டும். நம்ம இந்த ரைஸ்க்குள்ள மசாலாவை இந்த சைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், நம்ம அதுலயே நெய் போட்டிருக்கோம், அதனால இதுக்கும் தேவையில்லை. ரொம்ப ரிச்சா வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திருக்கேன். ஓகே, ஜீரகம் இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இப்ப எண்ணெயில ஜீரகம் போட்டிருக்கோம். ஓகே, இது பொரிஞ்சதும் ஒரு பட்டை இலை, அப்புறம் வெங்காயம். இது 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும். இப்ப நம்ம கேப்சிகம் போட போறோம். அது ஸ்கொயரா கட் பண்றோம், அதனால அதே மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி மேம் எந்த சமையல் செஞ்சாலுமே ஆர்ப்பாட்டமே இல்லாம நிதானமா
சட்டெல்லாம் செய்றீங்களே, இது எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு இப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சா? இல்லைன்னா சிலர்லாம் சமையல் பண்றதுக்குள்ள கிச்சனே மாத்திடுவாங்க. ஆமா, எனக்கு என்னோட மென்டாலிட்டி என்னன்னா, நீட்டா இருந்தாதான் எனக்கு சமையலே வரும். நல்ல வேலை. அதனால இப்படி கச்ச கச்சன்னு இருந்ததுன்னா எனக்கு சமைக்கவே வராது. சூப்பர். அதனால எல்லாமே ஃபர்ஸ்ட் நீட் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். அதுக்குதான் எங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, அடுப்பை பேசாம ஒரு இதை போட்டு மூடிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நீட்டா வச்சுட்டு எப்படி சமைப்ப அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. சமைச்சிட்டு இருக்கச்சே தொடச்சிட்டு இருப்பேன். சூப்பர், நல்ல பழக்கம். இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் இது 2 நம்ம சிவப்பு மிளகாய் பொடியும் போட போறோம். இது சும்மா ஒரு டேஸ்டுக்கு. ஓகே. அப்புறம் கேப்சிகம் எல்லாம். இது எந்த கலர் கிடைச்சாலும் வாங்கி போட்டுக்கலாம். இல்ல ரெட் கிடைக்கலன்னா பச்சை மாத்திரமும் போட்டுக்கலாம். ஓகே. இது ஏன்னா நம்ம சில புலவெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படி குக்கர்லயே வச்சிருவோம். ஆமா. இது மாத்திரம் இப்படி பண்றோம். ஏன்னா குடமிளகா சீக்கிரம் வெந்துரும். ஓகே. நம்ம குக்கர்ல எல்லாம் போட்டோம்னா அது உருவமே இருக்காது. அதனால இந்த மாதிரி பண்றோம். இப்ப இது 2 விசில் வந்தது, ஆஃப் பண்ணியாச்சு. இத ரெடி பண்ணிக்கலாம். போடல, அதனால எல்லாத்துக்குமே இதுலதான் போட போறோம். ஓகே. நல்லா வெந்துருச்சு. இத அப்படியே சூட்டோட என்ன குழஞ்சிரும்.
கொஞ்சம் ஆறட்டும். சரி. பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ரைஸ் இதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்ப வந்து இதை எடுத்து இதுல போட்டுடலாம். இப்ப நல்லா சாதம் வெந்துருச்சு. இதுக்கு 1.5 கப் கூட நம்ம ஊத்திக்கலாம். பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா டெம்ப்ட் ஆகுது. அந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கணும். இப்ப நம்மளுடைய கேப்சிகம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து அப்படியே ஒரு சர்விங் பவுல்ல இந்த புலாவ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே கூட ரைஸ பண்ணி வச்சிடலாம். சாப்பிடுற நேரம் இந்த மாதிரி செஞ்சு சூடா சாப்பிட்டுக்கலாம். இப்ப அடுத்தது சோயா 65 பண்ணலாம். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும். சோயா வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ புரோட்டீன் நிறைஞ்சது. எல்லாரும் நிறைய பேர் வந்து நம்ம இதை யூஸ் பண்றது இல்ல. இது யூஸ் பண்ண ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பட் சிலருக்கு இது வந்து பிடிக்கல. நம்ம வந்து ஒரே மெயினா செய்யாம நம்ம குருமா செய்யறோம் இல்லையா, அதுல ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ சத்து, அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஊட்டியில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊட்டி ரொம்ப குளிரா இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த சோயா 65 நிறைய விற்கும். இப்ப வந்து இது நல்லா தண்ணி கொதிக்கணும். இது வந்து அப்படியும் போடலாம், ரொம்ப பெருசா இருந்தா ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, திரும்ப நம்ம பிளாஷ்பேக் போகலாம். ஸோ சமைக்க ஆரம்பிச்சது சொன்னீங்க, மொக்க வாங்கின ரெசிபிஸ் ஏதாவது இருக்கும்ல? கண்டிப்பா நிறைய இருக்கு. நான் வந்து ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், லைட்டா தான் பண்ணுவேன். எங்க மாமியார் வீட்டு சைடு அது ரொம்ப காரமா சாப்பிடுவாங்க. சட்னி எல்லாம் அரைச்சா கூட நான் ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி தான் போடுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கும் சட்னி. எனக்கு அப்படி என்ன சட்னி அரைச்சோம், உன்னோட சட்னி காரமாவே இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் நீங்க எடுத்து கொடுங்க, நான் அதே மாதிரியே செய்யறேன் அப்படின்பேன். அப்புறம் எடுத்து கொடுப்பாங்க. இல்லாட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, என்னையே விட்டுட்டாங்க கிச்சனுக்கு. அதனால நான் எனக்கு தெரிஞ்சபடி சமைச்சேன். அப்பதான் ஐயோ நம்ம செஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், எவ்வளவு தேவையோ அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த மாதிரியே செஞ்சிருவேன். அப்புறம் நான் அவங்க செய்யறச்சையும் பாத்துக்குவேன். பாத்துக்கிட்டு அந்த மாதிரி செய்வேன். திட்டுலாம் வாங்கல, பட் அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கச்சு நமக்கு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா நம்ம செஞ்சது நல்லா இல்லையோ அப்படின்னு. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இத வந்து இதுல அப்படி ஊத்திடலாம். ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இது பண்ணிடணும். ஏன்னா இதுதான் வந்து இதுல வேகிற ப்ரொசீஜர். சரி, அதனால நல்லா கொதிச்சதும் ஊத்தி மூடி கூட வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு, ஏன்னா அந்த ஆவியில அப்படியே வெளியில போகாம அது நல்லா வெந்துரும். சிவமினரும் அது இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி சின்ன சைஸ்ல போட்டோம், இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசாயிருச்சு. அமுக்கி பார்த்தாலும் சாஃப்டா இருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த தண்ணி அப்படியே எடுத்துடலாம், இந்த சுடு தண்ணிய.
கொஞ்சம் பச்சை தண்ணி. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கணும். பிழிஞ்சிட்டு எடுக்கணும். ஒரு பவுல். இது வந்து இப்ப சின்ன சைஸ் தான், அதனால நம்ம கட் பண்ண வேணாம், அப்படி போட்டுக்கலாம். ஓகே. இப்ப வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு உரிய மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் கொடுங்க. இதுல வந்து 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு பார்த்து போட்டுக்கணும். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் தனி மிளகாப்பொடி, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இதுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு தயிருக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்ப தயிர் சேர்க்க போறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு. அப்புறம் உப்பு. இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்ப நம்ம ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா சோயா சங்க்ஸ், அதை வந்து அப்படியே போட்டு இதுல பிரசரிக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் அதிலே வேக வச்சாங்க. ஸோ அடுத்து அதை வேகிறதுக்குள்ள மசாலான்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாங்க, அரிசி மாவு ஆட் பண்ணாங்க, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்காங்க, அண்ட் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மசாலாவோட வெந்த சோயாவை சேர்த்துருக்காங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா வந்து அது ஒட்டாம போயிடும், அதனால பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும். இத வந்து அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விட்டுறணும். இப்ப நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம், சாப்பிடுற நேரம் எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் சூடா இருக்கு, இதுல வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹைல வச்சுக்கணும், அப்புறம் அடுப்பை குறைச்சிக்கலாம். நம்ம அந்த சோயால இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சரியா புளியலைன்னா அந்த மாதிரி தெரிக்கும். இப்போ வந்து நல்லா அந்த சவுண்ட் எல்லாம் இதுவாயிடுச்சு, நல்லா பிரவுன் கலரா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம்.
கருவேப்பிலை இதுல வந்து அப்படியே கருவேப்பிலையை கொஞ்சம் பொரிச்சிட்டு மேல போடலாம். இந்த கருவேப்பிலையை அதோட சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேம்மா. இப்போ நம்மளுடைய கேப்சிகம் புலவும் சோயா 65 ரெடி. டேஸ்ட் பாருங்க. ஷூர் மேம். ஸோ இப்போ இருக்கிற இந்த நல்ல ஜில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் மேம் நமக்காக கேப்சிகம் வச்சு சூப்பர்பான ஒரு புலாவும் அண்ட் வந்து சோயா 65ம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் சோயா எவ்வளோ ஒரு சத்தான இன்க்ரீடியன்ட் அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து சொன்னாங்க. இந்த 2 சுவையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த குளிர்காலத்துக்கு மழை டைம் அப்போ இந்த மாதிரி சூடா செஞ்சு சாப்பிட்டோம்னா சாதம் இறங்கிட்டே இருக்கும். நீங்க நெய்ல வேக வச்சது எக்ஸ்ட்ரானரி மேம். ஸோ அந்த ஃபிளேவர் நீங்க சொன்ன மாதிரி நல்லா ரிச்சான ஒரு இது கொடுக்குது. டேஸ்டும் நல்லா இருக்கு. செம. ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். நீங்க சொன்ன மாதிரி சோயா வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி அதுக்கு ஏத்த மசாலா எல்லாம் போட்டு பொரிச்சு கொடுத்தோம்னா சூப்பரா எல்லாரும் அடிக்கடி நிறைய சோயா தீந்துரும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த ரைஸ்ல எல்லாம் ஆட் பண்ணும் போது நமக்கு அது தனிச்சு இருக்குமா, அது ஒரு டேஸ்டுமே இருக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது முக்கியமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 2 ரெசிபியுமே இன்னைக்கு வழக்கம் போல சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச்.